தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவரான விஜய் அண்மையில கரூர்ல தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. வாரம் சனிக்கிழமையில ஒவ்வொரு ஊராக சென்று தன்னுடைய கட்சி பிரச்சார வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில கடந்த வாரம் பாத்தீங்கன்னா கரூர்ல தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. அவரை காண லட்சக்கணக்கான மக்களுமே குவிஞ்சிருந்தாங்க. இதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதுவரைக்குமே 40 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. குழந்தைகள், பெண்கள் உட்பட 40 நபர்களுக்கு மேல இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்காங்க. மேலும் பலர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றும் வராங்களா. இந்த நிலையில இந்த துயரமான சம்பவம் குறித்து பலர் தங்களுடைய இரங்கல்களை, கருத்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில முன்னணி நடிகரான விஷால் அவர்கள் கூட சமீபத்துல பேசியிருந்தார். இவரை அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது தவேக தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இரங்கலை தெரிவித்தது மட்டுமல்லாமல் இனிமேல் இது போன்ற அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னுமே பேசியிருக்காங்களா. இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு தளபதி விஜய் அவர்கள் கரூர்ல கூட்ட நெரிசல்ல இருந்த ஒவ்வொரு குடும்பத்திற்குமே தலா 20 லட்சம் கொடுப்பதாகவும், மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 2 லட்சம் கொடுப்பதாகவுமே அறிவித்திருந்தார். பலருமே தாவேக கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில ஒரு சிலரோ திமுகவிற்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க.